நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சியின் பலன்களை சொல்ல வந்திருக்கிறேன். மிதுன ராசிக்கு ஜென்ம குரு. ஜென்ம குரு தன்னிலே ராமர் வனவாசம் போனது. ஜென்ம குரு மிதுன ராசிக்கு ஏற்பட்டவுடன் அவர்கள் மைக்ரேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ், அவங்க மைக்ரேட் ஆவாங்க. வேலை ரீதியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, பணி நிமித்தமா போவாங்க. ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் வரும், அதன் மூலமாக வெளியே போவாங்க. சில நேரம் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தும் வெளியேறுவாங்க. ஆனா நிச்சயமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுத்தே தீரும். ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்யும் போது குழந்தை செல்வங்களை பற்றி நல்ல நிலைக்கு கொண்டுரும். படிப்பு செலவுகளுக்கு உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். குழந்தை செல்வங்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவார்கள். அதற்குண்டான எல்லா வரவு செலவும் அவங்களுக்கு கிடைச்சி போயிடும். ராசிக்கு நேர் 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 7ஆம் இடத்தை பார்வை செய்யும் போது மனைவியிடம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கட்டுக்குள் இருக்கும். பாகிஸ்தானத்தை குரு பார்வை செய்கிறார். அப்ப தந்தை மூலமாக வருமானமும், கோயில் குளங்களுக்கு செல்வது, புனித நீராடுவது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மொத்தத்தில் ஜென்ம குரு மைக்ரேஷன் கொடுக்கும், ஒரு இடத்துல இருந்து மாற வைக்கும். ஸோ இதனால மிதுன ராசி நேயர்கள் வெளியூர்கள் செல்வது நிச்சயமாகப்பட்டது. கொஞ்சம் பினான்சியல் ட்ரபிள் கொடுக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சனி சேர்க்கை அது சில நேரம் தந்தையின் உடல்நிலையை பாதிக்கும். உடல்ல சிறு சிறு காயங்களை ஏற்படுத்தும். மொத்தத்துல ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போகக்கூடிய சக்தி இந்த குரு பெயர்ச்சினால ஏற்படும். நமஸ்காரம்.